அனைவரையும் விவாத நேர நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு ஜிஎஸ்டி வரி சீரமைப்பில் மாநிலங்களின் நலனையும் பாதுகாக்க வேண்டும். டெல்லியில் எதிர்க்கட்சி ஆளும் மாநில நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் தீர்மானம். மாநில வருவாயை பாதுகாக்காத ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மக்களுக்கு பலனளிக்காது. மத்திய அரசுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். ஜிஎஸ்டி வரிகளை சீரமைக்கும் முடிவு யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் என்கின்ற தலைப்பில் இன்றைய விவாதம் நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. குறிப்பாக பிஜேபி ஆளாத மாநிலங்களுடைய முதலமைச்சர்களை வரவழைத்து இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்த கூட்டத்தில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் குறிப்பாக நம்முடைய தமிழகத்தின் சார்பாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கலந்து கொண்டு நீங்கள் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் மாநிலத்திற்கு உண்டான வரி வருவாயில் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்கின்ற அடிப்படையில் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். அதையும் தாண்டி மக்களுக்கு உண்டான பலன்கள் நேரடியாக மக்களுக்கு சென்றடைய வேண்டும். ஒரு பெரிய சர்க்கிள் போட்டு திருப்பி வரக்கூடாது. அந்த பலன்கள் ரொம்ப லேட்டாக கிடைக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஒருவர் ஒரு எலக்ட்ரானிக் ஃபேன் வாங்குறாங்க அப்படின்னா அதில் ஜிஎஸ்டி வரி குறைஞ்சிருக்குன்னா இமீடியட்டாக அதோட ரேட் குறைக்கப்பட வேண்டும். அப்போ அந்த ரேட்டு குறைச்சா மட்டும்தான் மக்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போ இதில் என்னென்ன பொருட்கள்லாம் அந்த வரி சீர்திருத்தத்தினால குறைய இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தீபாவளி பரிசாக பிரதமர் மோடி அறிவித்திருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் விவாதிக்கலாம். அரங்கத்தில் அழைப்பாளர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலாவது இணைய மொழியாக இணைந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கருத்துக்களை முன்வைக்க காத்துக் கொண்டிருக்கிறார் பொள்ளாச்சியிலிருந்து நாகநந்தி அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். அடுத்தபடியாக மற்றும் ஒரு இணையதளத்திலிருந்து பொருளாதார நிபுணர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இணைகிறார் அடையாறிலிருந்து. வணக்கம் சார். அடுத்தபடியாக அரங்கநீர் வலதுசாரி மற்றும் பொருளாதார நிபுணர் பன்முக தன்மை உத்தரமான மரியாதைக்குரிய சாய் சுதாகர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கநீர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த நிர்வாகிகள் ஒருவரும் மரியாதைக்குரிய திரு நந்தகுமார் அவர்கள் அரங்கத்தில் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் இப்போது 4 பேரும் எக்ஸ்பர்ட் தான் எக்கனாமிக்கலில். ஸோ ஆனால் முதல்ல நம்மளுடைய பொருளாதார நிபுணர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா இந்த டிபேட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சார், இப்போ ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் இப்போ மாநிலங்களும் சரி மத்தியிலும் சரி 18 அப்படின்னு இருந்துச்சு. ஸ்டார்டிங் லெவலில் 5 இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் 18 அப்படின்னு இருந்துச்சு. இப்போ ஸ்லாப் அது குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் என்னென்ன பொருட்கள் குறைக்கிறதுக்கு அந்த வரி சீர்திருத்தத்தினால ரேட் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது? எந்தெந்த துறைகளில் இதில் முதல்ல லாபம் அடையும் அதை சொல்லுங்கள் சார். 4 ஸ்லாப்ஸ் 5, 12, 18, 28 இப்போ இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது 2 ஸ்லாப். இன்னும் அஃபீஷியலாக எதுவும் இது வரலனாலும் இந்த 5 இந்த 12 போக 12 இப்போ 28 போய் இப்போ 5, 18 அப்படிங்கிற 2 ஸ்லாபோட இருக்கும் அப்படிங்கிறதான் பரவலான ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. இந்த அடிப்படையில பார்க்கும்போது பெருவாரியான துறைகள், அதாவது நடுத்தர மக்களுடைய வாழ்வியலை தொடக்கூடிய பெருவாரியான துறைகள்ல இந்த மாற்றம் நிச்சயமாக இந்த இம்பாக்ட் அப்படிங்கிறது தெரிய வரும். எப்படின்னு பார்க்கும்போது இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல நம்மளுடைய உள்நாட்டு நுகர்வு, அதாவது டொமஸ்டிக் கன்சம்ஷன் அப்படிங்கிற மக்கள், அதாவது உள்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த வாங்கும் திறனை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் அப்படிங்கறத பார்க்கப்படுகிறது. பக்கத்துல இருந்து 2017 வந்ததுக்கு பிறகே பார்க்கும்போது நம்ம ஒரு 8 ஆண்டுகள் தான் கடந்திருக்கோம். பல நாடுகள்ல ஜிஎஸ்டி அப்படிங்கிற அந்த அமைப்பு, அதாவது மத்திய வரி அப்படிங்கிற அமைப்பு, ஒருங்கிணைந்த மத்திய வரி அப்படிங்கிற அமைப்பு 50 ஆண்டுகள் மேல பல நாடுகள்ல இருக்கு. அதனால படிப்படியாக பல சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இப்போ ஒரு ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இருக்கும். பட் நம்மளுடைய நாட்டுல 8 ஆண்டுகள் தான் கடந்திருக்கும். அதனால நிறைய இன்னும் சீர்திருத்தங்கள் இன்னும் இது மட்டும் இல்லை, இன்னும் வரக்கூடிய காலங்கள்லயும் சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கு. ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸாக தான் இது பார்க்கணும். இதுல நீங்க ஓப்பனிங்ல சொன்னீங்க அடித்தட்டு மக்கள், ஒரு நடுத்தர மக்களுக்கு வாங்கும் திறன் அதிகமாக இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த 2 ஸ்லாப்ல இருக்கக்கூடிய மக்களுக்குனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு முதலீடு அப்படின்னா தங்கம். ஸோ இப்போ தங்கம் விண்ணை முட்டுகிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு கிட்டத்தட்ட 8 கிராம் கொண்டது ஒரு சவரன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 80,000 தாண்டக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதையும் தாண்டி ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ அப்போ தங்கத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா அந்த ஜிஎஸ்டி? தங்கம் எப்படி, அதாவது தங்கத்தை பொறுத்தளவுல நம்ம முழுக்க இறக்குமதி தான் பண்ணிட்டு இருக்கோம்.
அதுக்கு கடந்த காலங்கள்லயே அது பல்வேறு டிபேட்ஸ் அதுல இருந்தது. ம் ஆயில் பொறுத்தளவுல ரொம்ப அத்தியாவசியமான ஒரு இறக்குமதியா நமக்கு எண்ணெய் இல்லாம க்ரூட் ஆயில் இல்லாம நம்மளால சாமானியர்களும் இயங்க முடியாது, வாகனங்கள் வைத்துக் கொண்டிருப்பவர்களும் இயங்க முடியாது, தொழில்துறையினரும் இயங்க முடியாது. அதனால க்ரூடை பொறுத்த அளவுல நம்ம எவ்விலை கொடுத்தேனும் இறக்குமதி செய்துதான் ஆகணும். ம் ம் தங்கத்தை பொறுத்தளவு தங்கத்தை பொறுத்தளவுல ஒரு அத்தியாவசிய இறக்குமதி இல்லை. அதாவது மக்களுடைய ஆர்வம் இருக்கு. ம் மக்கள் வாங்கக்கூடிய அந்த ஆர்வம் தொடர்ந்து இந்தியாவில் இருந்து கொண்டுதான் இருக்கே தவிர ம் அதை இப்ப முழுக்க நம்ம 100% இம்போர்ட் பண்றது, நமக்கு கோல்டு ரிசர்வ்ஸ்ங்கிறது நம்ம இந்தியாவில கிடையாது. ம் முழுக்க முழுக்க நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ம் அது எந்த அளவுக்கு அதுல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, மேபி 18% வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ம் பட் இருந்தாலும் இதர துறைகள் ரொம்ப முக்கியம். அதாவது இப்ப இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் உயர்வதற்கு, இப்போ ஒருவர் ஒரு 2 வீலர் வைத்திருந்தால் கார் வாங்குவதற்கு ஒரு சூழல் அமைய வேண்டும். அப்ப ஜிஎஸ்டி கை கொடுக்கணும். ம் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் அடுத்த கட்டத்திற்கு மாற வேண்டும். இதெல்லாம் அத்தியாவசியமாக நடுத்தர வர்க்கத்தினர் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு. ம் தங்கத்துடைய ஆர்வம், தங்கத்துடைய வாங்கும் திறன் இருந்தாலும் ம் அதையும் தாண்டி சில முக்கியமான துறைகள்ல கண்டிப்பாக இம்பாக்ட் தெரிந்தால்தான் ம் அந்த நுகர்வு திறன் அப்படிங்கறது பொருளாதாரத்தை உயரும். ம் இப்ப இருக்கக்கூடிய சூழல், இப்ப அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய அந்த டாரிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 சிக்கலான காலகட்டத்துல நம்மளுடைய உள்நாட்டு நுகர்வு அப்படிங்கிறது இது ஒரு கோஇன்சிடன்ஸ் தான். ம் இதனாலதான் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ம் பட் இது ஒரு கோஇன்சிடன்ஸாக அமைந்ததுனால இங்க இருக்கக்கூடிய அந்த உள்நாட்டு நுகர்வு, அந்த இன்டர்னல் டொமஸ்டிக் கன்சம்ஷன் அப்படிங்கிறது இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்னால கட்டாயம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ம் நம்மளுடைய பொருளாதாரம் இது போன்றப்பட்ட அந்த டாரிஃப் வந்திருந்தாலும் நம்மளுடைய பொருளாதாரம் முழுக்க முழுக்க ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரம். சைனா போன்ற நாடுகள்லாம் எடுத்துக்கொண்டா அவங்க பெரும்பகுதி அவங்களுடைய ஜிடிபி ஏற்றுமதி சார்ந்த. அதனாலதான் அவர்களுக்கு அந்த நர்வஸ்னஸ் ரொம்ப அதிகமாக அமெரிக்காவுடைய டாரிஃப் மூலமாக இருக்கு. ம் நம்மளுடைய பொருளாதாரத்துல ஒரு 4-5 முக்கிய ஏற்றுமதி துறைகள் இந்த டாரிஃபோட இம்பாக்ட் இருக்கும். பட் பெருவாரியான துறைகள் நம்மளுடைய உள்நாட்டு நுகர்வை சார்ந்து இருப்பதனால் இந்த கூடுதல் இந்த ரிஃபார்ம்ஸ் ஜிஎஸ்டியில வரி விகிதம் குறையும் பொழுது இல்ல இருக்கக்கூடிய வரி விகிதத்துல மாற்றம் ஏற்படும் போது கண்டிப்பாக அந்த நுகர்வு திறன் அப்படிங்கிறது கட்டாயம் அதிகரிக்கும். அது பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமையும். ஓகே, அந்த ஸ்டேட் இன்கம்ல ஃபர்ஸ்ட் ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டி வேணும். அப்படி இருந்தால் தான் மக்களுக்கு அது பலன் தரும் சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி பார்க்குறீங்க கோபாலகிருஷ்ணன்? பொதுவாக மாநிலங்கள், ஏன்னா இது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது துவக்கத்துல இருந்தாரு. ஜிஎஸ்டியுடைய ஐடியா 2000 வாஜ்பாய் என்டிஏ இருக்கும் பொழுது அவர் ஜிஎஸ்டி ஐடியா கொடுக்கப்பட்டது. அப்ப அவர் அமைத்த கமிட்டியில அதனுடைய தலைவர் சிபிஎம், அப்ப சிபிஎம் பெங்கால சிபிஎம் பினான்ஸ் மினிஸ்டரா இருந்த டாக்டர் அஷின் தாஸ் குப்தா தான் அந்த கமிட்டியோட சேர்மனாக அப்பாயின்ட் பண்ணது வாஜ்பாய் தான். அதாவது இது ஒரு எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சியை சார்ந்தவர் தான் இதுல இருந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு ஒரு கான்சியஸா டிசிஷன் எடுத்து அவர் 2011 அந்த ஆட்சி மாற்றம் பெங்கால்ல ஏற்பட்டது. அந்த 2011 வரைக்கும் அஷின் தாஸ் குப்தா தான் இதுல ஜிஎஸ்டி கவுன்சில்ல அந்த பேக் எண்ட் ஒர்க் எல்லாம் அவர் தான் பண்ணியிருந்தார். அவர் போகும்பொழுது எங்களுடைய பணி 80% முடிஞ்சு விட்டது, அதற்கு மேல பண்ண வேண்டியது நான் அடுத்த வரக்கூடிய தலைவர் அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு போனார். எதுக்கு அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஜிஎஸ்டியோடைய அந்த பேக்ரவுண்டே ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். இது ஆளுங்கட்சி மட்டும், இப்ப ஆளுங்கட்சி இந்த கட்சியா இருக்கலாம், பட் நாளைக்கு கட்சிகள் மாறலாம், அதெல்லாம் இருக்கு. அதனால அந்த ப்ராசஸ், ஜிஎஸ்டி ப்ராசஸே நம்ம எடுத்து பார்க்கும்போது அப்போ கவர்மெண்ட் ஆஃப் தி டே மத்திய அரசும் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அரசுகளும் சேர்ந்து அவர்களுடைய இன்புட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டுதான் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வடிவமைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம ஒரு மக்களுக்கு உண்டான ஒரு சில மாற்றங்கள் வரும்பொழுது அது மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். பட் அவர்களுக்கு உண்டான அந்த ரெவென்யூ லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரி வருவாய் இழப்பு ஏதாவது இருக்குமே ஆனால் அதை குறித்து மத்திய அரசு வரக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில தான் இந்த ப்ரொபோசல் அப்படிங்கறது டிஸ்கஸ் பிரசன்ட் பண்ணப்படுது. அதுலதான் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். இருக்கக்கூடிய மாநில அரசுகள் அது இந்த கட்சின்னு இல்ல, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த ரெவென்யூ லாஸ் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை தான், அவங்களுக்கும் பிரச்சனை தான். எல்லா மாநிலங்கள் 28 + 8 36 மாநிலங்களுக்கும் இது பிரச்சனையா தான் இருக்கும். அதனால இது ஜிஎஸ்டி கவுன்சில்ல அந்த ப்ரொபோசல் வரும்பொழுது
அதற்குண்டான தீர்வுகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அரசாங்கம் இப்படி ஒரு அறிவிப்பு வரும்போது கட்டாயம் இதை பற்றி யோசித்திருப்பார்கள். இந்த மாநிலங்களுக்கு இந்த வரி வருவாய் இழப்பு வரும், அதை பற்றிய பேச்சுக்கள் வரும் அப்படிங்கிறது கட்டாயம் அவர்கள் உணர்ந்துதான் இருப்பார்கள். அதற்கு அவர்கள் அந்த ப்ரொபோசல் எப்படி இதை இதை சாட்டிஸ்ஃபை பண்றது எப்படி இருக்க போறது அப்படிங்கறத அவங்க ப்ரொபோசலை பார்த்தால் தெரிந்துவிடும். ஓகே, ஃபைனலா இந்த முதல் சுற்றுல உங்ககிட்ட வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, திமுக தொடர்ந்து ஜிஎஸ்டி வரியில மாநிலத்திற்கு, அதாவது தமிழகத்திற்கு கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் பேக் ஃபண்ட் அப்படின்னா வெறும் 23 காசுகள் தான் கொடுக்குறாங்க. ஆனால் மாநிலத்திலே அதிக அளவு, அதாவது இந்தியாவிலேயே அதிக வருவாயை கொடுக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. ஆனால் இங்கே 23 பைசா கொடுக்குறாங்க. 1 ரூபா கட்டுற இடத்துல 2 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேச்சுகள் வந்தது. இப்போ இந்த 23 பைசாவிலையும் வரி இழப்பு இருக்கா? அதாவது மாநிலத்துக்கு வரக்கூடிய வருவாய் இழப்பு இருக்கா? ஜிஎஸ்டியை பொறுத்தளவுல எந்த விதமான, அதாவது எந்த மாநிலத்திற்கும், தமிழ்நாடு உட்பட எந்த மாநிலத்திற்கும் ஜிஎஸ்டி அப்படிங்கறது அந்த ஃபார்முலா 41-40% ஃபார்முலா இருக்கு. அதை கொடுத்துதான் ஆகணும். இது இந்த ஒட்டுமொத்த வரி வருவாய் கொடுப்பது, அது மாநிலங்களுக்கு வருவது அப்படிங்கறதுலாம் அடுத்தடுத்த கட்டங்கள். ஜிஎஸ்டியை பொறுத்தளவுல ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன். மத்திய அரசாங்கம் அந்த ஒட்டுக்கொண்ட அந்த 41% அந்த பினான்ஸ் கமிஷன் நிர்ணயம் பண்ண அந்த ஃபார்முலால எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்க வேண்டும், கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஓகே சார், ஓகே, நல்ல ஒரு தெளிவான ஒரு பிரீஃப் கொடுத்தீங்க. நம்ம தொடர்ந்து பேசணும், அப்படி இணைப்பில் இருங்க. அடுத்து இணையமொழியாக இணைந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாகநந்தினி. பொதுவாகவே ஜிஎஸ்டி நிதி அப்படின்னால திமுக ஒரு எதிர்ப்பு குரல் தான் முன்வரும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் நிதியை நிப்பாட்டி வச்சிருக்கிறீங்க, நிதியை உடனே விடுவீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுபோக தேர்தல் பிரச்சாரங்களில் அதிக அளவில் பேசப்பட்டது ரிட்டர்ன் பேக், அந்த 23 பைசா. அந்த 23 பைசாவை வைத்து தான் எம்பி எலெக்ஷன்லேயே மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரம்மாண்டமாக பண்ணாங்க. இப்போது மாநிலங்களுக்கு உண்டான வரி வருவாய் இழப்பு ஏற்படாமல் சீர்திருத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்வர் கோரிக்கை வைத்திருக்கிறார். இது பற்றிய உங்களுடைய முதல் சுற்று கருத்து. அனைவருக்கும் வணக்கங்க. அரங்கத்தில் இருக்க அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அதாவது இப்போ ஒரு பெரிய ஒரு கேள்வியோட தான் சார் இந்த ஜிஎஸ்டி குறைப்பு நாங்க பாக்குறோம். இந்த படத்துல வர மாதிரி தீபாவளி பரிசு அப்படின்னு சொல்லி நம்ம பிரதமர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். நல்ல விஷயம், வரவேற்கலாம். ஆனா எங்களுக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இதத்தானுங்க நாங்களும் ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருந்தோம், கொஞ்சம் வரி குறைப்பு பண்ணுங்கன்னு சொல்லும் போது அப்பெல்லாம் ஏன் அவர் காதுல விழுகல அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அதுல ஒரு விஷயம் அவங்க என்ன சொன்னாங்க அப்ப கேட்கும் போது, இது ஒன்றிய அமைச்சகம் எல்லாம் இதை செய்ய முடியாது, இதை செய்யறதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கு, அவங்கதான் இதை செய்யணும்னு அன்னைக்கு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இதை அறிவிச்சிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா பிரதமர் அவர்கள். அப்போ பிரதமர் அவர்கள் தான் ஜிஎஸ்டி கவுன்சிலையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரா, இல்ல ஜிஎஸ்டி கவுன்சில் பிரதமர் ஆபீஸ்க்கு மாறிடுச்சா அப்படிங்கிற ஒரு தெளிவை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா, நாட்டினுடைய அரசியல் முதல் குடிமகனே பிரதமர் தான், அவர் சொன்னாதானே எல்லாமே நடக்கும் சார். அதான் அவர்கிட்ட தானே சார் நாங்க கேட்டோம் இவ்வளவு நாள், எப்படியாச்சும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க, மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எங்களுக்கு நிலுவையில் இருக்க வரி எல்லாம் கொடுத்துருங்கன்னு கேட்கும் போது, ஐயோ அது எப்படிங்க நாங்க முடிவு பண்ணுவோம், அதெல்லாம் கவுன்சில் பார்த்து முடிவு பண்றதுன்னு அவங்க தானே சார் பதில் சொல்றாங்க. அப்ப பீகார் எலெக்ஷனை முன் வச்சுதான் அந்த தீபாவளி பரிசு அறிவிப்பா சார். 2 விஷயம் இருக்கு இதுல. ஒண்ணு பீகார் எலெக்ஷனா, இல்ல மேல இருக்க அமெரிக்காக்காரர் நம்ம மேல போடக்கூடிய வரியா, அதற்காக செய்யக்கூடிய சப்பு கட்டா அப்படிங்கறத நம்ம தெளிவா யோசிச்சு பார்க்கணும். இப்போ சார் பேசும்போது தங்கத்தை பத்தி எல்லாம் கேட்டீங்க. நான் என்ன கேக்குறேன், ஜிஎஸ்டி வரி கம்மி பண்ணணும். இப்ப என்ன சொன்னாங்க, 12 இருக்கிறது, அதாவது 5%, 12%, 18, 28 அப்படிங்கறதெல்லாம் ஆகுறது. இதுல 12% இருக்கிறது 5ஆ மாறிடும், அதே மாதிரி 28ஆ இருக்கிறது 18ஆ மாறிடும். இது ஓகே, இது ஒரு ஆஸ்பெக்ட். ஆனா இதுல ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா சார், இப்ப சார் பேசும்போது சொன்னாரு, கோபால் சார் நினைக்கிறேன், பேசும்போது சொன்னாரு, இனி 2 வீலர்ல போறவங்க கூட கார் வாங்கலாம், நல்ல விஷயம். ஆனா எந்த கார் வாங்கணும்னு மேல இருக்கிறவங்க முடிவு பண்றாங்க சார். அதுல சார் பிரச்சனை. இப்போ சின் டாக்ஸ் ஒண்ணு இருக்கு, பாவப்பட்ட பொருட்கள், அந்த மாதிரி ஒரு டாக்ஸ் இருக்குல்ல, அந்த டாக்ஸ்ல இந்த போதை பொருள் வருது, குட்கா இதெல்லாம் வருது, ஓகே ரைட் ஆஸ்பெக்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த கொக்கோ கோலா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கிறாங்க. அதுல ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள்க்கு ஒரு டாக்ஸ் போட்டிருக்காங்களே சார், அப்ப அந்த வெஹிக்கிள்கான டாக்ஸ்ல ஏதாச்சும் மாற்று இருக்கா, ஏதாச்சும் குறைப்பு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும்ல. அப்ப இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு மக்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் வாங்குறது கூட மிகப்பெரிய பாவமா அப்படின்னு பாக்குற அளவுக்கு தானே சார் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். அதை தாண்டி இப்பதான் தங்கம் பத்தி சொன்னீங்களே சார், தங்கம் எல்லாம் இல்ல, பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கலாமே.
இப்ப நான் என்ன கேக்குறேன், போன பட்ஜெட்ல அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்க வந்து 7 லட்சமா வருஷத்துக்கு 7 லட்சம் 12 லட்சம் வாங்குறவங்களுக்கு எல்லாம் நாங்க வந்து வரி குறைப்பு செய்யறோம், ஐடி எல்லாம் கட்ட வேண்டியது இல்ல. சார் அது வந்து 7 லட்சமும் 12 லட்சம் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான். ஆனா இந்த பெட்ரோல் டீசல் விலையை கம்மி பண்ணிருந்தா சாதாரண பாமரனுக்கு அது யூஸ் ஆயிருந்திருக்கும்ல. ஆனா அதை இவங்க செய்யறதுக்கு மனசு வர மாட்டேங்குதா. அதனாலதான் ட்ரம்பே இன்னைக்கு பார்த்துட்டு உங்களோட விஷயத்த நான் கையில எடுக்கிறியா, நீங்க மட்டும் சலுகை விலையில ரஷ்யா கிட்ட குரூட் ஆயில் வாங்குறீங்க, இன்ன வரைக்கும் நீங்க எந்த டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கல, அதனால போட 50% டாக்ஸ் இப்ப அவர் போட்டிருக்காரா, அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணணும் இல்ல அது தெரியாம மாத்தணும் அப்படின்றதுக்காக இந்த தீபாவளி பரிசா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு சார், இவங்க கம்மி பண்ணிருக்க இந்த டாக்ஸ்ல இப்ப தங்கம் வந்து யோசிச்சா இப்ப புதுசா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்கல்ல சார், 22 கேரக்டர் தங்கம் வாங்க முடியலன்னா என்னங்க 9 கேரக்டர் தங்கம் வாங்கிக்கோங்க. அப்போ இவங்க சொல்லாம ஒரு விஷயத்த சொல்றாங்க சார், இப்படி இருக்கிறவங்க மட்டும் அவ்வளவு கேரக்டர் தங்கம் போடு, நீங்க உங்களோட நிலைமை கம்மியா இருந்தா இந்த அளவுக்கு மட்டும் நீ தங்கம் போடுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இத நல்லா மக்கள் அதாவது எனக்கு வந்து 1 கிராம் வந்து 10,000 ரூபாய் கொடுத்து என்னால வாங்க முடியல, ஒரு 2,000 ரூபாய் கொடுத்து வாங்க முடியுதுன்னா அது நல்ல ஒரு ஆப்ஷன் தானே. அதான் சார், அந்த ஆப்ஷனை இவங்க யாரு சார் எங்களுக்கு நிர்ணயம் பண்றதுக்கு? நீங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அடித்தட்டு மக்களுக்கு போய் சேரணும். அதனாலதான் நாங்க சமூக நீதினு பேசுறோம். அதை நீங்க கம்மி பண்றதுக்கு என்ன வழியோ அதை நீங்க பாத்துக்கலாம். நீங்க ஆப்ஷனை கொடுத்து ஒரு உயர் மட்டத்துல இருக்கவங்க மட்டும் அதை யூஸ் பண்ணட்டும். அப்ப அந்த இடத்துல இருக்கவங்க மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். உன்னால வாங்க முடியாதுங்கிறது இதன் மூலமாக காட்டுன்னு சொல்ற மாதிரி இல்ல சார் இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், இவங்க எப்படி எல்லாம் டாக்ஸ் போட்டாங்க. ஒரு சாப்பிடுற பாப்கார்ன்ல கூட அதுல பட்டர் போட்டா ஒரு ரேட்டு, ஒரு ஜிஎஸ்டி, அல்ல பட்டர் போடலைன்னா ஒரு ஜிஎஸ்டி, கவர்ல போட்டிருந்தா ஒரு ஜிஎஸ்டி, கவர் இல்லைன்னா ஒரு ஜிஎஸ்டின்னு ஒரு பெரிய ஒரு பாவலாவே காமிச்சாங்கன்னு சொன்னா இவங்க எவ்வளவு பெரிய விஷயத்த செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு பாக்கணும். இதுல ஒரே ஒரு ஹிஸ்டரி மட்டும் நான் சொல்றேன் சார். 2014 தமிழ்நாட்டுல திடமா இல்ல, நீங்க வந்து இருமொழி கொள்கையில இருக்கிற உறுதிப்பாடு, இந்த ஜிஎஸ்டி நாங்க தமிழகத்துக்கு நாங்க ஏத்துக்கவே மாட்டோம்னு வந்து ஒரு உறுதிப்பாடு நிலைப்பாட்டில் இருக்கலாமே, அதையும் அனுமதிக்கிறீங்க? இல்ல சார், 2014 இவங்க ஆட்சிக்கு வராங்க. வரும்போது அருண் ஜெட்லி அவர்கள் தான் வந்து நிதித்துறை அமைச்சரா பொறுப்பெடுக்கிறார். அப்ப வந்தோன்னு என்ன சொல்றாங்க, உங்களுக்கான கொடுக்க வேண்டிய இருப்பு தொகையெல்லாம் எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க, அந்த கார்பரேட் நிறுவனத்தினுடைய டாக்ஸை நாங்க 30% இருந்து 25% கம்மி பண்ணி கொடுக்குறோம் நம்பிக்கை எல்லாம் பேசினாங்க. இவங்களும் ஏதோ நாட்டுக்கு நல்லது செய்ய போறாங்கன்னு தானே நம்ம நினைச்சோம். ஆனா அவங்க கம்மி பண்ணாங்களான்னு பார்த்தா முதல் நம்மளோட நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் அதுக்கான பதில் தான் நானும் என்ன அப்படின்னா, இருமொழி கொள்கையில உறுதியா இருந்து ஹிந்தி திணிப்ப தைரியமா தடுக்கிற திமுக இந்த ஜிஎஸ்டியை நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஏன் ஆரம்பத்திலே எதிர்க்கல? சார் ஆரம்பத்துல இவங்க சரியா பேசுற மாதிரி தானே சார் இருந்துச்சு, போக போக தானே தெரியும் இவங்களோட விஷயம் என்னன்னு. இப்ப போட்டிருக்காங்கல்ல, இப்ப என்ன சொல்லிருக்காங்க, 18 நாங்க குறைச்சிருவோம், 12 நாங்க விட்டுருவோம் அப்படின்னு சொன்ன மாதிரி மெதுவா இல்ல சார் உள்ள வராங்க. அவங்க உள்ள வரும்போதுதானே அவங்களோட ராஜதந்திரம் என்ன, விஸ்வகுருவனுடைய வேலை என்னன்னு நம்மளுக்கு தெரியுது. அப்ப மாநில அரசும் இதுல வந்து பயனடைறதுனால அமைதி இல்ல, இதுக்கப்புறம் குரல் கொடுத்தாங்களா இல்லையா, எதிர்த்து பேசுறாங்களா இல்லையா, தொடர்ந்து நிலுவைத் தொகை கொடுங்க தான் வந்து எதிர்த்து பேசுனீங்க தவிர ஜிஎஸ்டி அறவே வேண்டாம் பேசலையே. இல்ல, ஜிஎஸ்டி அறவே வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு முதல் நிலுவைத் தொகையை அவங்க திருப்பி செலுத்தணும். செலுத்தினதுக்கு அப்புறமா ஜிஎஸ்டி வேணுமா வேணாமாங்கிறத அந்த அதுல என்னென்ன ஆஸ்பெக்ட் வேணும் என்னென்ன வேணாங்கிற அந்த பட்டியலையும் நாங்க சரியா தரோம்ல சார். இப்ப நிலுவைத் தொகையே சரியா தராத பட்சத்துல இவங்க ஜிஎஸ்டியே வேண்டாம்னு சொன்னா இவங்க ஏத்துப்பாங்களான்ற ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல சார். அதற்கு ஒப்புதல் கொடுத்துதான் பண்றோம். இருந்தாலும் அந்த ஆஸ்பெக்ட் வரும்போது என்ன இவங்க செய்யறாங்கன்றது 2014 நம்மளுக்கு தெரியலையே. இவங்க வந்தோன்னு என்ன நினைச்சோம், சரி இவங்க கார்ப்பரேஷன் டாக்ஸ் கம்மி பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது வருஷத்துக்கு ஒரு சதவீதம் கம்மி பண்ணி ஏதோ 5 வருஷம் முடிவுல ஒரு 25% கொண்டு வந்துருவாங்கன்னு நினைச்சோம். ஆனா அவங்க அதுல இல்ல சார் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. முதல் வருஷம் என்ன சொல்றாங்க, ஒரு 1 கோடிக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நாங்க டாக்ஸ் குறைக்கிறோம். அடுத்த வருஷம் என்ன சொல்றாங்க, 5 கோடிக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் டாக்ஸ் கம்மி பண்றோம். அதுக்கப்புறம் அயல்நாட்டு முதலீட்டாளர்கள் ஒவ்வொரு பங்கு சந்தையும் விற்கும் போதுதான் அவங்களுக்கு தெளிஞ்சு 2019 திரும்பவும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தானே சார் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இங்க ஏற்படுத்த முடியுது. அப்படிங்கும் போது இவங்க என்ன நிலைப்பாடுல என்ன பிளானிங்ல இவங்க பண்றாங்கன்னு தெரியல. இன்னைக்கு நாங்க ரொம்ப தெளிவோட பேசுறோம்ல, இப்ப இவங்க ஜிஎஸ்டி கம்மி பண்ணோன்னே நாங்க சொல்றோம்ல, இது அரசியல் நுட்பமா இல்ல ஒரு வருவாய் ட்ரம்ப் அவர்கள் போட்ட அந்த வரி விகிதத்தை மக்களுக்கு தெரியாம பாதுகாக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி செய்யறாங்களான்னு இந்த மழுப்பல் வேலையெல்லாம் தெரிஞ்சு சொன்னதானே சார் நம்மளுக்கு தெரியுது. சொல்லுங்க சார். இல்ல எதுக்கு தீபாவளி பரிசுன்னு குழப்பமா இருக்குன்றீங்க?
இல்ல குழப்பம் இல்ல, தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றேன். Right, இது okay. ஒரு கபட நாடகம் தான் அப்படின்றத நான் தெளிவா சொல்லிட்டேன். Right, okay. அவ்வளவுதான், இதுல வேற எதுவும் இல்ல. ஏன்னா விஸ்வகுரு சொல்லும் போது அதை நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம்ல சார். Okay. ஏன்னா அதுல இன்னொன்னு இவங்க தொடர்ந்து சமூக பேசலாம் நல தொடர்ந்து நீதி பேசலாம் திட்டத்துக்கு ஏதாச்சும்- நன்றி Okay, மேடம், okay, நம்ம sir. தொடர்ந்து Okay. பேசலாம். அப்படியே இருங்க. அடுத்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய வலதுசாரி சிந்தனையாளர் திரு சாய் சுதாகர், விஸ்வகுரு சொல்லிட்டா பேச்சுக்கே இடம் இல்லை, அதை வந்து நாங்கள் வந்து கேட்டு தான் ஆகன்ற ஒரு சுச்சுவேஷனில் எங்களை வச்சுருக்கிறாங்க. அது போக ஒரு மனிதன் எந்த பொருளை வாங்கணும் அப்படின்றத இந்த வரி மூலமாக நிர்ணயம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பிஜேபி என்னுடைய பாதையை வந்து ஒரு இலுமினாட்டிஸனுடைய வழிகாட்டுதலோட போகுதா அப்படின்ற ஒரு சந்தேகமாக இருக்கு. சூப்பர், இலுமினாட்டியை கொண்டு வந்திருக்கீங்க. அவங்களுக்கு புரியும், சகோதரிக்கு புரியும் இலுமினாட்டி யாரை சப்போர்ட் பண்ணுறாங்க, யாருக்கு ஆதரவாக இருக்காங்கன்ற அதை விட்டுருவோம். பட் சகோதரிக்கு நான் வந்து மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அட்லீஸ்ட் 11 வருஷம் கழிச்சு விஸ்வகுரு அப்படின்னு திரு மோடி அவர்களை ஒத்துக்கிட்டாங்க. அம்மா உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். ஓகே, விஸ்வகுரு அப்படின்னும் போது அம்மா 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 இருங்க இருங்க இருங்கம்மா 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 7000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா திரும்பவும் விஸ்வகுருவாக வந்திருக்குது. 11 ஆண்டுகள் பொறுத்து பிறகு திமுக அதை ஒத்துக்கொண்டு இருக்கிறது. இதுக்கு பெரிய சந்தோஷம், உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அதே மாதிரி இருங்க 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 இருங்கம்மா இருங்கம்மா நான் பேசி முடிச்சிடுறேன். சந்தோஷமான விஷயம், உங்களுக்கு கைத்தட்டி இருக்கு. அண்ட் மக்களுக்கும் தெரியட்டும், நீங்க ஒத்துக்கிட்டீங்க அவர் விஸ்வகுருன்னு. திரும்ப சொல்ற, மக்களுக்கும் தெரியட்டும். ஓகே, அப்புறம் சகோதரி வந்து அருமையா சொன்னாங்க, பெட்ரோல் விலை டீசல் விலை குறைக்கணும்னு. அவங்க வந்து அவங்களுடைய அக்கா கிட்ட போய் கேட்கணும். மதிப்பிற்குரிய எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் இருக்காங்க இல்லையா, அப்படியே இந்த தேர்தல் பிரசாரம் பண்ணும்போது மக்கள் அவதிப்படுகிறாங்க. நம்ம மத்திய அரசாங்கம் ஏற்றிவிட்டது டீசல் விலை, பெட்ரோல் விலை. நாங்கள் பெட்ரோல் 75 ரூபாய் கொடுப்போம் லிட்டரு, டீசல் 65 ரூபாய் கொடுப்போம், கேஸ் விலையில 100 ரூபாய் குறைப்போம். 100 ரூபாய் மானியம், சரி மானியமோ குறைப்போ ஏதோ ஒன்று 100 ரூபாய் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அவங்க கிட்ட போய் கேட்கணும், என்னம்மா இந்த மாதிரி நம்ம தேர்தல் பிரச்சாரத்தில் நம்ம வாக்குறுதி கொடுத்தோமே நம்ம பண்ணலையே அப்படின்னு அவங்கள்ட்ட போய் கேட்கணும். இப்ப மக்கள் வந்து இந்த மாநிலத்திலிருந்து, அதாவது மத்தியிலிருந்து வரக்கூடிய நிதிகளை நிலுவைகள் இல்லாம கொடுத்துட்டீங்கன்னா அவங்க எல்லாமே செஞ்சிருவாங்களே. இப்பதானே அவர் அந்த இவர் பினான்சியல் எக்ஸ்பர்ட் சொன்னார் இல்லையா, அதுல வந்து அது தப்பு, அவங்க சொல்றது தவறு அப்படின்னு அவர் டைரக்டா சொல்லல. அது அவருடைய பதில் அதான் கொடுக்கணும். ஆமா, அது வந்து யாருக்கும் குறை வைக்கிறது இல்ல. அண்ட் இதை விட்டுருங்க, நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொன்னாரு, அப்படியே குறைச்சி தமிழ்நாடு கொடுக்குறாங்க, மத்த மாநிலத்துக்கு அதிகமா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் போன வாரம் எங்கேயோ பேசும்போது, போன வாரமா ஒரு 4 நாள் முன்னாடி நினைக்கிறேன், எனக்கு நினைவில்லை, இது வந்ததுனால நான் சொல்றேன். அது என்னன்னா, அவர் சொன்னாரு, அதாவது வளராத மாநிலங்களால நம்ம நாட்டுக்கு பயன் இல்லை அப்படின்னாரு. அந்த ஒரு கருத்தோட தான் எல்லா மாநிலங்களும் சேர்ந்து வளரணும் அப்படின்றது நம்ம விஸ்வகுருவோட சிந்தனை. அதன்படிதான் எல்லா மாநிலத்துக்கும் உதவி பண்ணி அவரே முதலமைச்சரே ஒத்துக்கிறாரு. ஒரு மாநிலம் வளர்ந்து இன்னொரு மாநிலம் வளரலன்னா நாடு வளராது. அருமையான சிந்தனை முதலமைச்சர், அவருக்கும் ஒரு பாராட்டு. சோ அதன் அடிப்படையில தான் விஸ்வகுரு பிரதமர் அவர்கள் என்ன செய்யறாருன்னா, எல்லா மாநிலங்களும் ஒன்னா வளரணும் அப்படின்றது அவரோட இது. அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி, அதுலயும் வந்து நீங்க வந்து ஒரு பார்ஷியாலிட்டி தானே பாக்குறீங்க. பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டும், ஆளாத மாநிலங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டும் தானே நீங்க பண்றீங்க. அவரு நான் சொன்னது முதலமைச்சரோட கருத்தை நான் பேசுறேன். அவர் ஜெனரலா வளராத நாடுகள் மாநிலங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், மத்திய பிரதேஷ் சகோதரி என்ன சொன்னாங்க, மத்திய பிரதேஷ்கெல்லாம் அதிகமாலாம் கொடுக்கல. சகோதரி பேசும் பொழுதே என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ பாஜக திரு அருண்ஜேட்லி மந்திரி ஆன பிறகுதான் இந்த ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்த மாதிரி பேசினாங்க. இவங்க கூட்டாட்சியில அந்த காங்கிரஸ் ஆட்சி பண்ற போது, இவங்க கூட்டணியில இருக்கும் பொழுது, இவங்களோட மந்திரிகள் அங்க மத்திய அரசாங்கத்தில் இருக்கும் பொழுது கொண்டு வந்ததுதான் ஜிஎஸ்டி திட்டம். நிலுவையில் அது கோர்ட்டுக்கு போய் அதுக்கு போய் எல்லாம் அது வந்து ஒரு சீரா கொண்டு வரது இவங்க ஆட்சியில நடந்தது. எத்தனையோ விஷயம்
இவங்க கூட்டணியில இருந்த ஆட்சியில பயந்து போய் விட்டுட்டாங்க. இவங்க தான் நீட்டை அறிமுகப்படுத்தினாங்க. அது கூட திமுகல இருந்து ஒரு அமைச்சர் இருந்தாருங்க. அவர் தான் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், அவர் பேரு காந்தின்னு நினைக்கிறேன், திரு காந்தி செல்வம். அவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. நீட்டை கொண்டு வந்ததே இவங்க தான். ஏனமா இவங்களுடைய மந்திரி அங்க கொடுக்கல, இவங்களோட மந்திரி அங்க வந்ததுதான். இவங்க கோர்ட்டுக்கு போனதுனால தான் கோர்ட் சொல்லி இருக்கு. இத விஸ்வகுரு வந்து அப்படியே பயங்கரமா சொல்றீங்களே சார். எடுங்க சார், வேண்டாம் சார், எடுத்துருங்க, எடுத்து கிரெடிட். நான் முடிச்சிட்டுமா நீங்க பேசும்போது நான் வந்து பொறுமையா கேட்டேன். நான் முடிச்ச பிறகு நீங்க பேசுங்க. பொறுமையா கேக்குறேன். ஒரு பிரேக் அப்புறம் நான் உங்ககிட்ட நான் திருப்பி ஸ்டார்ட் பண்றேன். நேர்களை நான் பார்த்து கொண்டிருக்கும் விவாத நிகழ்ச்சியில் ஒரு பேசலாம் சார். இந்த நீட் விவகாரத்தை நீங்க எடுத்துடலாமே, விஸ்வகுரு நினைச்சா எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி திமுக தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? என்னுடைய கருத்து என்னன்னா, அங்க வந்து இவங்க திமுக கரெக்டா செயல்பட்டு இருந்தா விஸ்வகுருக்கு அந்த வேலையே கிடையாது. இருங்க நான் முடிச்சிடறேன். நான் என்ன மாநில அரசுகள் விருப்பப்பட்டால் இந்த நீட் எடுத்துக்கலாம், இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வச்சு பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மசோதாவே காந்தி செல்வம் அவர்கள் வந்து பில் பாஸ் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னா, 42 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அது வந்து மாணவர்களை வந்து கஷ்டப்படுத்தும், அதனால் மொத்தமாக சேர்த்து இந்த நீட்டுன்னு வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நீட்டை தாண்டி ஜிப்மருக்கு தனியாக வந்து எய்ம்ஸ்க்கு தனியாக வந்து நுழைவுத் தேர்வு இருக்கு சார். அதில் ஏன் கை வைக்கல மத்திய அரசு? ஓகே, இந்த நீட்டுக்கு கோர்ட்டுக்கு போகும்பொழுது இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு எம்பியோட வைஃப் தான் நீட்டு வேணும் அப்படின்னு வாதாடினாங்க. இவங்க கூட்டணி கட்சியில இருக்க எம்பி கிட்ட போய், ஐயா சாமி, நாங்க வந்து நீட்டை எதிர்க்கிறோம், நாங்க வந்து தேர்தல் டைம்ல நாங்க வாக்குறுதி கொடுத்திருக்கோம், ஒரே கையெழுத்துல நீட்டை எடுத்துறோம் சொல்றோம், தயவு செய்து உங்க வைஃப அந்த கோர்ட்டுக்கு போக வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கூட்டணி கட்சியில இருக்கிற எம்பி காங்கிரஸ் தலைவர் அவர்கிட்ட போய் இவங்க முறையிட்டு இருந்தாங்கன்னா விஸ்வகுருக்கு இந்த வேலையே கிடையாது. இவங்க விஸ்வகுருவை வேண்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால செஞ்சதெல்லாம் இவங்க தப்பு செஞ்சுட்டு எல்லாமே நம்ம பாரத பிரதமர் விஸ்வகுரு அவர்கள் தான் பண்ணா மாதிரி இவங்க ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அது ரொம்ப தப்பு. அதே மாதிரி இந்த வரி சீர்திருத்தம் ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. இது வந்து பீகார் எலெக்ஷனுக்கா இல்ல ட்ரம்போட வரி விதிப்பின் அழுத்தமா, இதை அப்படியே மடைமாட்டம் பண்றதுக்கு வரி சீர்திருத்தம் பண்றீங்களான்னு ஒரு கேள்வி பிளாங்கா வைக்கிறாங்க. அவர் நம்ம அவங்களுடைய தலைவர் திரு கலைஞர் அவர்களே சொல்லியிருக்காரு, ஆட்சி பண்றது அவ்வளோ ஒரு கடினமான விஷயம்னு. அது மாதிரி தான் ஒரு மாநிலத்தை ஆட்சி பண்றதே கடினம் அப்படின்னும் போது ஒரு நாட்டை ஆளும் பொழுது இவங்க வந்து ரொம்ப தெளிவா பேசுற மாதிரி பேசுறாங்க. ட்ரம்ப் 50% போட்டிருக்காரு. ட்ரம்ப் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காங்கன்னு அவங்க கட்சியில இருக்கிற எம்பிகளும் பேசுறாங்க, எதிர்கட்சி எம்பிகளும் அங்க பேசுறாங்க, அவங்க கவர்னரும் பேசுறாங்க. அவங்க கவர்னர் ஒரு 10 பேரே அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா அங்க வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நீங்க 50% இங்க விட்டுருங்க, 8% வரி போட்ட நாடுகளிலிருந்து வர மெட்டீரியல் கூட அந்த மக்கள் அங்க அவ்வளவு அவதிப்படுறாங்க. வால்மார்ட்ல ஆல்ரெடி முட்டை, அங்க வந்து கோழி முட்டை தான் அதிகமா அங்க வாங்குறாங்க மக்கள். அது வந்து தினந்தோறும் அங்க கோழி முட்டை யாருமே சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து 8% வரி ஆல்ரெடி வால்மார்ட்ல வந்து 8% விலை வந்து கூட்டி இருக்காங்க. அதுதான் நேற்றுக்கு பெரிய நியூஸ் யுஎஸ்ஏல. அதெல்லாம் தெரியாம இவங்க வந்து குண்டுச்சட்டியில குதிரை ஓட்டுற மாதிரி தமிழ்நாடுக்கு உள்ள உட்கார்ந்துகிட்டு அமெரிக்கன் பாலிடிக்ஸ பேசுறாங்க. இப்போ அந்த 50% பாதிப்பு இல்ல, பாதிப்பு இருக்கு. 60% ஏற்றுமதி பாதிப்பு தான் இருக்கு. ஆனா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு அவங்க மக்கள் அவருக்கு தெளிவுபடுத்தின பிறகு அதுக்கு அவர் வந்து இப்ப சைனா மேல கூட தான் வரி போட்டாரு. சைனாவை எதிர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சோன்னு இவர் என்ன பேசுறாரு, சைனா ஒரே நிமிஷத்துல நான் முடிச்சிடுவேன் ஆனா சும்மா விட்டு வச்சிருக்கேன்றாரு. அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிற மனுஷன் தான் அவர் ட்ரம்ப் அவர்கள். அதனால இதை பொறுத்து இருந்துதான், அதுக்கு தான் வேற வழிகளும் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இதனுடைய பிரதிபலிப்பு எது ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் ஒரு வழியாக இருக்கலாம். அப்ப என்ன சொல்றாங்க திமுக தரப்புல இருந்து, அந்த இதை வந்து ஜிஎஸ்டி குறைக்க கூடாது, அந்த 50% அப்படியே விட்டுறணும், நம்ம நாட்டுல ஏற்றுமதி பண்றவங்க எல்லாம் கஷ்டப்படணும் அப்படின்னு அவங்க திமுக தரப்புல சொல்றாங்களா? நம்ம தொடர்ந்து பேசலாம். அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டு தானே இருக்கணும். அது மாதிரி மத்த நாடுங்கிட்டையும் பேசிட்டு இருக்காருல நம்ம விஷயம். பேசலாம். அடுத்து நம்ம அரங்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த நிர்வாகி திரு நந்தகுமார் சார். அதாவது வந்து நம்ம ஜிஎஸ்டி ஆகட்டும், ஆதார் கார்டாக இருக்கட்டும், அடுத்து ரைட்
ஃப்ரம் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஃபாதர் அப்படின்னா வந்து காங்கிரஸ் தான். அது காங்கிரஸ் வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருச்சு. ஆனால் அது பிஜேபி அது வந்து நீங்கள் போட்ட பாதையில் வலுவாக வந்து பயணிக்கிறாங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டி என்பது வந்த புதுசில் வந்து மக்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருந்தது. அப்புறம் காலப்போக்கில் அதுக்கு பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த வரி குறைப்பு, வரி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து தமிழகத்தில் வந்து யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இந்த அமெரிக்கனுடைய வரி அதிக விதிப்பு பற்றி உங்களுடைய கருத்து? அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து காங்கிரஸ் தான் தந்தை. ஜிஎஸ்டி, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் இது கொண்டு வந்ததெல்லாம் நீங்களாம் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து இதை வந்து ஒரு சுதந்திர தின நாளன்று ஒரு தீபாவளி பரிசாக அறிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கும் திரு மோடி அவர்களை தள்ளியதும் காங்கிரஸ் தான். அது ஏங்கிறத வந்து நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன், யாரும் குறிக்கிடாதீங்க. அதாவது உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் ஒரு அரசு இருக்கும், ஒரு அரசு அலுவலகங்கள் இருக்கும், ஒரு அரசு சார்ந்த நிறுவனங்கள்லாம் இருக்கும். ஆனால் உலகத்திலே பார்த்தீங்கன்னா போலி டோல்கேட் பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? போலி டோல்கேட், அது நம்ம பரனூர் டோல்கேட் மாதிரி. பரனூர் டோல்கேட் மாதிரி உத்தரப்பிரதேசம் ஒரு போலி டோல்கேட். ஒருத்தர் 3 வருஷமாக போலியா டோல்கேட் நடத்துறாரு, கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு போலி கவர்மெண்ட் அலுவலகம், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ், அது ஒரு 2 வருஷமாக ஒருத்தர் வந்து நடத்திட்டு இருக்காரு. 200 கோடி கிட்ட கவர்மெண்ட் ஃபண்டு, எதுக்கு ஸ்கீம் ஃபண்டே வாங்கி அவர் செலவு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலி தூதரகம், ஊரே நாடே இல்லாத ஒரு நாட்டுக்கு ஒரு தூதரகம், அது வந்து ஒரு தூதராக அங்கே இருந்துக்கிட்டு அவர் தான் நான் அந்த நாட்டு தூதர் சொல்லி வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 10,000 கோடி கிட்ட அவர் ஊழல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன், இன்டர்போல் போலீஸ் ஸ்டேஷன், அதாவது அகில உலக போலீஸ் ஸ்டேஷன். அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அங்கே நான் தான் போலீஸ் ஆஃபீஸர், 4 பேர் போலீஸ் ஆஃபீஸராக தான் அங்கே ஒரு திட்டம் பண்ணுறாங்க. இதெல்லாம் விட ஒரு கேவலமான செயல்னா போலி கோர்ட்டு. ஒரு ஜட்ஜு, படிக்காத ஜட்ஜு, அவர் வந்து ஜட்ஜுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 வருஷமா அவர் கோர்ட் நடத்திட்டு இருக்கார். 300 கேஸ் கிட்ட அவர் பாட்டு ஆர்டர் கொடுத்துட்டே இருக்கார். இப்படி மொத்தமும் இந்தியாவுக்குள்ள போலியாவே எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அது காரணம் என்னன்னா போலியான படிப்பு, போலியான நடிப்பு, போலியான பார்லிமெண்ட், போலியான திட்டங்கள், இதெல்லாம் நிறைவேற்ற ஒரு போலியான மனுஷனால தான் இவ்வளவு நடக்குது. இந்த போலியாவே விட்டுட்டீங்க, போலியான வாக்காளர்கள் அதையும் விட்டுட்டீங்க. வர இருங்க, இந்த போலியான வாக்காளர்களால போலியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு போலியாக ஒரு நாடாளுமன்றத்தை கூட்டி எதுவுமே விவாதம் பண்ணாம இவங்களே எதேச்சையாக ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்பட்ட திட்டத்தில் ஒண்ணுதான் இந்த ஜிஎஸ்டியும். 2000 ஜிஎஸ்டி வரும்போது அது வாக்கெடுப்பு விடப்பட்டது, வாக்கெடுப்பு நடத்த விடப்படவில்லை. போராட்டம் நாங்க சொன்ன சிஸ்டம்ல அதை எடுத்துக்கல அவங்க. நாங்க அப்பே சொன்னோம் இந்த 5, அப்போ வந்து 5 வேணான்னு சொல்லி எதிர்க்கப்பட்டது. இப்போ நம்ம கோபாலகிருஷ்ணன் ஐயாவோட சொன்னார், இது வந்து ஜிஎஸ்டி வந்து எப்பவுமே ஒரு எதிர்கட்சி தலைவரோ எதிர்கட்சியில் இருக்கவங்க தான் கொடுத்து அதை வந்து நம்ம வந்து ஆலோசிச்சு செயல்படணும்னு சொன்னார். அதன்படிதான் வந்து சிபிஎம் அசிம்தாஸ் குப்தா கிட்ட அப்ப இருந்த வாஜ்பாய் அவர்கள் கொடுத்தார். இதே 2013 மன்மோகன் சிங் என்ன பண்ணாரு, யஷ்வந்த் சின்ஹா பாஜகல பிஜேபியில ஒரு வாஜ்பாய் பீரியட்ல பினான்ஸ் மினிஸ்டர் இருந்தவர், அவர் தலைமையில போட்டு இதை வந்து செயல்படுத்தணும்னு சொல்லி கொடுத்தார். அப்ப இதே மோடி அவர்களும் பாஜகவும் ஒரு வருஷம் இந்த ஜிஎஸ்டி வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினாங்க. சரி, தடுத்து நிறுத்தினீங்க. அதுக்கப்புறம் நீங்க கொண்டு வரும்போது அதை ப்ராப்பரா விவாதம் பண்ணி நாங்க பண்ண மாதிரியும் இல்ல வாஜ்பாய் பண்ண மாதிரியும் எதிர்கட்சி ஒரு வல்லுவர், பொருளாதார வல்லுநர் இருக்காரு மன்மோகன் சிங் ஐயா கிட்ட கொடுத்து இது எப்படி பண்ணலாம் நீங்க சொல்லுன்னு கேட்டீங்களா? கேட்கல, நீங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டீங்க. ஆனா இதெல்லாம் அப்படி இருக்கும்போது எதேச்சா நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க. இப்ப ஏன் உங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி இப்ப வந்து வரி குறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லது நான் வரேன். இப்போ வேற வழியே கிடையாது. போலியான வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட போலி எம்பிக்களும் போலி பிரைம் மினிஸ்டரும் இப்போ போலியால் தான் எலெக்ஷன் கமிஷன் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்ற விஷயம் இந்த போலி வாக்காளர்கள், போலி திருடுகள், வாக்கு திருடுகள் மூலமாக உலகத்து முழுக்க பரவிச்சு. இப்ப இனிமேல் இந்த போலி வாக்காளர்கள், போலி எலெக்ஷன் கமிஷன்லாம் வச்சுலாம் ஜெயிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் 2014 அப்புறம் பாஜக மக்களை நாடி வருகிறது. வேற வழியே கிடையாது.
நீங்க வாங்குங்க, உங்களுக்கு நான் விலை குறைச்சறேன்னு சொல்லிட்டு மக்கள் நாடி வருகிறது. காரணம் என்னன்னா, இனிமேல் ஏமாத்தி இந்தியால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இவ்வளவு தீபாவளி கிஃப்ட், அது நீங்க பீகார்னு வச்சுக்கோங்க, எதுவும் வச்சுக்கோங்க. ஆனால் இனிமேல் அவங்களால ஏமாத்தி போலி வாக்காளர் வச்சு இந்த எலெக்ஷன் கமிஷன் ஜெயிக்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்ப வேற வழி இல்ல சார், ஒண்ணுமே இல்ல. 2015 டிமானிட்டேஷன் கொண்டு வராங்க, பயங்கர எதிர்ப்பு. கோவிட் பயங்கர எதிர்ப்பு, ஜிஎஸ்டி பயங்கர எதிர்ப்பு. இதெல்லாத்தையும் மீறி அவங்க வந்து அமோகமா ஜெயிக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க வந்து இதை பத்தியே யோசிக்கல, இதை பத்தி பேசுறதுல யாருக்கிட்டையும் போல. காரணம் என்னன்னா, நம்ம மக்கள்கிட்ட சேர்ந்து போய் ஜெயிக்க போறது இல்ல. நம்ம ஜெயிக்க போது நமக்குன்னு வாக்காளர் நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம், மிஷின் இருக்கு, நம்ம ஜெயிக்க போன்றத ஒரு திமிர்ல இருந்துட்டாங்க. ஆனா இனிமேல் அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போனதுனால வேற வழி இல்ல. மக்களை இனிமேல் சந்தித்தாக வேண்டும். மக்களை இனிமேல் நம்ம வந்து இறங்கி ப்ளீஸ் பண்ணி ஆகணும், அவங்களுக்கு தேவையானதை செய்யணும் அப்படின்னு முதல் டைம் இறங்கி வந்திருக்காங்க. அதை நான் பாராட்டுறேன். இப்போ அடுத்தது இவர் சொன்னார், விஸ்வகுரு விஸ்வகுருன்னு சொன்னார். அவங்க தான் சொன்னாங்க, அதுக்கு நீங்க கை தட்டினீங்க. ஆமா, சந்தோஷத்துல கை தட்டு. விஸ்வகுரு இது வரைக்கும் உலகத்துக்கு என்ன ஒரு நன்மை செஞ்ச? நாட்டை விடுங்க சார், நான் அந்த நாட்டை விடுங்க, உலகத்துக்கு என்ன நன்மை செஞ்சிருக்காரு அவர் விஸ்வகுருன்னு சொல்றதுக்கு? நான் ஏற்கனவே முதல் மீட்டிங்ல பேசும்போது அவர் விஸ்வகுரு இல்ல, அவர் விக்கிர குரு. எதை விக்கிர குரு? நாட்டை வித்துட்டாரு சார். நாட்டுல இருக்கிற 12 துறைமுகம் 5 இதுவும் வந்து அம்பானி ஏர்போர்ட் அம்பானி வித்துட்டாரு. அதான் அதுக்கு எல்லாம் அடிக்கோல் வந்து காங்கிரஸ் தானே. யார் காங்கிரஸ்? நாங்களா கொடுத்தோம், எல்லாத்தையும் வித்து நாங்களா. ஏன் சார் பிஎஸ்என்எல் விக்கல சார், ஒரு பார்ட் பிஎஸ்என்எல் விக்கல. அதாவது எப்படின்னா, நம்ம 91ல கஷ்டப்பட்டு 44 சுதந்திரம் பெற்று 44 வருஷத்துக்கு கழிச்சு பி.வி. நரசிம்மராவ் தலைமையில அமெரிக்கா கிட்ட வர்த்தக ஒப்பந்தம் போடுறோம். எப்போ உலகமயமாக்கல் வர்த்தக ஒப்பந்தம் போடுறோம், அதுக்கு சிலதை நம்ம வந்து கொடுக்கணும். அவ கொடுக்கும் போது கார்பரேஷன் தான் மாத்துறோம். இன்னைக்கு வந்து பப்ளிக் செக்டரா தான் இருக்க தவிர அது வந்து அது யாருக்கு வந்து தனியார் கொடுத்துட்டு போல. இன்னைக்கு அது கிட்டத்தட்ட 3-4 கோடி தமிழ்நாட்டிலே இருக்காங்க சார் சப்ஸ்கிரைபர்ஸ். அது எப்படி நீங்க கொடுத்துருவீங்க? இன்னைக்கு நாங்க தான் வந்து 12 துறைமுகத்தை கொடுத்தோமா சார்? இப்ப இதெல்லாம் விடுங்க சார். இப்ப போன வாரம் கோர்ட், அஸ்ஸாம் கோர்ட் அஸ்ஸாம் கவர்மெண்ட் நிக்க வச்சு ஒரு கேள்வி கேட்டுது. 2,80,00,000 ஸ்கொயர் ஃபீட் 3000 பிர்காக்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டல் அளவு, ஒரு மாவட்ட அளவு. எப்படி அம்பானிக்கு அதானிக்கு வித்தீங்கன்னு சொல்லி ஜட்ஜி கேள்வி கேட்கிறார். யார் வித்தது? அஸ்ஸாம் எந்த மாநிலத்தில் யார் ஆளாடுறாங்க? எப்படி கொடுத்தீங்க? அதனால எல்லாமே இவங்க வித்துட்டாங்க. எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சாதகமா இருக்குமோ சாதகமா எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப வந்து வேற வழி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பீகார்ல பாத்தீங்கன்னா கடும் எதிர்ப்பு, மக்கள்லாம் வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க. இப்படி நம்மளை ஏமாத்திருக்காங்களா சொல்லி. அதனால இது வந்து இந்தியா முழுக்க பிரதிபலிக்க போகுது. இனிமேல் எந்த தேர்தல் வந்தாலும் ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்பான். அதுக்கெல்லாம் இப்ப ஐயா சாமி, அதாவது ஹிட்லர் வந்து படையை வச்சு நிற்கும் போது எப்படி நின்றாருன்னா சுத்தி படை வீரரா நிற்பாங்க. அதுக்கப்புறமா எங்க நாசி படை தோற்றதுக்கு அப்புறமா ராணுவ ஓடி போயிட்டாங்க. அப்ப உள்ள பூந்து மக்கள் புரட்சி அடிச்சு இழுத்துட்டு போது ஒவ்வொரு மக்கள் காலையில போகிறார். இன்னைக்கு அந்த நிலைமை தான் வந்து பாஜக அரசுக்கு. அவங்க வந்து அதனாலதான் ஜிஎஸ்டி வரி குறைப்பேவா? கண்டிப்பா கண்டிப்பா வர 5 தேர்தலுக்கு எதிர்க்கும் சார். அது மாத்திரம் இல்ல, இனிமேல் வரப்போற 3 வருஷமா வந்து இந்த ஓட்டு திருடுல இருந்தோ அவங்க பண்ண மொத்த தில்லுமுள்ளுக்கும் அவங்க பதில் சொல்லி ஆகணும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இனிமேல் மக்கள் கிட்ட இறங்கி வருவாங்க. இதோட நிறுத்திக்கிறேன் நானு. ஏன் வந்தாங்கன்ட்டு மக்கள்கிட்ட இறங்கி வந்துட்டாங்க. அதுக்கு வர வச்சதுக்கு வந்து பிஜேபி வர வச்சதுக்கு காங்கிரஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஜனநாயக முறையில் எலெக்ஷன் நடக்குது. அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மக்கள் கிட்ட தான் வரணும். அது அவங்களுக்கு தெரியாம அவர் பேசிட்டாரு. இன்னொரு முக்கியம், ஆமா இருங்கம்மா நான் முடிச்சிடறேன், நீங்க பேசுங்கம்மா. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இவங்க கட்சி எம்பி சொல்லியிருக்காரு, இவர் மெஷினை பத்தி பேசினாரு. இவங்க கட்சி எம்பி, காங்கிரஸ் எம்பி தெளிவா 4 வாட்டி இந்த 2 வருஷத்துல இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. மெஷினை பத்தி குறை சொல்லக்கூடாது. இல்ல இருங்க, மெஷினை குறை சொல்லக்கூடாது, மெஷின்ல தப்பு பண்ண இருங்க நான் முடிக்கிறேன். அப்புறம் மெஷின்ல எந்த தப்பும் நடக்காது.
அதை மேனிப்புலேட் பண்ண முடியாது அப்படின்னு அந்த எம்பி கேட்டிருக்காரு. இல்லைன்னா நீங்க ஃபோன் பண்ணி கூட கேளுங்க. ஓகே, இருங்க. யாரு எம்பி? திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். அவர் தான் சொன்னார். இருங்க சார், நான் குறுக்கிடல, அவர் தான் சொன்னார். நீங்க ஸ்டேட்மென்ட் காட்டுங்க சார். ஒரு வைன் ஷாப்ல 10 ரூபாய் வாங்குறாங்கன்னா அவன் பேர் என்ன, எந்த வைன் ஷாப், அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. நான் ஜனநாயகத்தை அவர் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொன்னாரு. பத்தி பேசுறாமா? ஜனநாயக வாக்குரிமை மக்கள் உண்டானது, அதை எப்படி நீங்க திருடலாம் சொல்லுங்க? ஒரே வீட்டுல 80 பேரு, ஒரே வீட்டுல 153 பேரு, வைன் ஷாப் பீர் கடையில 63 பேரு, இதெல்லாம் யாருமே இல்ல. நாங்க சொல்ல சார். அதுக்கு அப்புறம் இந்தியா டுடே போறாங்க, வயர் போறாங்க. சரி, வயர் விட விடுங்க, இந்தியா டுடே போய் ஆமா இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி ஜனநாயகம் தேர்தல் நடத்துனீங்களா? இருங்க, நான் முடிச்சிடுறேன். ஓகே, அப்புறம் காஷ்மீர் முதலமைச்சர் மோடி அவர்களை பாராட்டியிருக்காரு. நாங்க இங்க எலெக்ஷனே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இவ்வளவு அருமையா எலெக்ஷன் முடிச்சு கொடுத்திருக்கீங்க அப்படின்னு அவர் பாராட்டியிருக்காரு. அண்ட் இன்னொன்னு, அப்படியே வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது பிரதமருக்கு மரியாதை கொடுக்கணும். பிரைம் மினிஸ்டர் சோரி ஹே அப்படின்னு அவர் சொல்லக்கூடாது. அவருக்கு என்ன ஸ்டாண்டிங் இருக்கு? மக்கள் பிரச்சனை பேசுவாங்க, மரியாதை வணங்குவோம். நீங்க மக்கள் பிரச்சனை பார்லிமெண்ட்ல பேச மாட்டீங்க, நீங்க பாட்டுக்கு எங்கேயோ போய் சுத்துவீங்க சார். 780 தடவை உலகத்துல இந்தியாவில பேசியிருக்காரு சார். 780 முறை இந்தியாவுக்குள்ள பேசியிருக்காரு, ஒவ்வொரு பிரச்சார மேடையாவே பேசியிருக்காரு. உலக நாட்டுல 166 முறை பேசியிருக்காரு நம்ம பிரதமர் மோடி. பார்லிமெண்ட்ல எத்தனை தடவை பேசியிருக்காரு தெரியுமா? 37 முறை தான் பேசியிருக்காரு. 11 வருஷம். அது எதுக்கு நான் சொல்றேன்? இருங்க அண்ணா, எதிர்கட்சிங்க பார்லிமெண்ட்டுக்கு உள்ளர வந்தாதான் தெரியும் யார் பேசுறாங்க யார் பேசலன்னு. எல்லாரும் பேசுறாங்க. நந்தினி மேடம், உங்களை குறுக்கிட்ட சொல்லுங்க. இல்ல சார், ரொம்ப தெளிவா பேசுறாரு. பார்லிமெண்ட்டுக்கு வந்தாதானே தெரியும். அதான் தெரியும் யார் பேசுறாங்க பேசுறாங்க. நீங்க எத்தனை வாட்டி போயிருக்கீங்க? எத்தனை மணி நேரம் போயிருக்கீங்க? உங்க கட்சியில இருந்து எத்தனை மணி நேரம் உள்ள இருந்திருக்கீங்க? சார் நானா நீங்க சொல்லுங்க. தெளிவா பாருங்க, நீங்க உள்ளேயே வர மாட்டீங்களா? நாங்க எவ்வளவு நேரம் உள்ள இருக்கணும்? உள்ள இருக்கிற வரைக்கும் கேள்வி கேட்கல. கேள்வி கேட்கறதுக்கு நீங்க எத்தனை முறை பதில் சொல்லிருக்கீங்க சொல்லுங்க சார். உங்களை தேர்ந்தெடுத்து மக்களாகிய நாங்கள் அமிச்சது மக்களுக்காக பேசுறதுக்காக, இல்ல. அதைத்தான் தேர்ந்தெடுத்தாங்கல்ல. இப்ப நான் கேட்க பாருங்க, மக்களாகிய நான் இப்ப புரியுதா சார்? அப்புறம் எப்படி சார் பிரதமர் பெரிய ஆளுன்னு சொல்லுவீங்க? பிரதமர் பெரிய ஆளு நான் சொல்லலமா, விஸ்வகுரு நீங்க சொன்னீங்கம்மா. பிரதமர் பெரிய ஆளு தான். பிரதமர் பெரிய ஆளு தான். மக்கள் தான் பெரிய ஆள். நீங்க எப்படி சொல்லலாம்? மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் பெரிய ஆளுனால தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. வைக்கிறீங்க சார், அதுதானே உண்மை. அதை நீங்க கண்டுபிடிச்சனால தானே உணர முடியல. அது எப்படி ஓட் ஜோர்னு சொல்லுவீங்க கேக்குறீங்க. கரெக்ட் தான், மிஷின் தப்பு பண்ணல. ஆனா அந்த மிஷினை வச்சு வேலை செய்யக்கூடிய ஆளுங்களை ஆபீசர்ஸ் வச்சுல சார் நீங்க தப்பு பண்ண வைக்கிறீங்க. சரி, பதில் சொல்றேன். உச்ச நீதிமன்றத்துல ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஜட்ஜ். என்ன கேட்டிருக்காருன்னா, ஐயா நீங்க இந்த மாதிரி ஊர்வலம் எல்லாம் போறதுக்கு பதிலு மக்கள் யாரெல்லாம் அவங்களுக்கு வாக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள கூட்டிட்டு போயிட்டு நீங்க அப்பீல் பண்ணுங்க, திரும்ப அப்ளிகேஷன் கொடுங்க. இதை ஏன் செய்ய மாட்டேன்றீங்க? ஏன் வெளியில நின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஜட்ஜ் கேட்டிருக்காரு. பெரிய கூட்டா கொண்டு போயிடுறாருல்ல, நாங்க அதைத்தானே செய்யறதுக்கு போனோம். அதுதான் நீங்க விடலையே. நீங்க தான் வேணாம் டாடா பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டீங்களே. உங்களுக்கு மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரலையே சார். என்ன சார் பேசுறீங்க? கடைசியா பிரதமர் இல்ல இங்க கூட முதலமைச்சரை ஒரு கட்சி தலைவர் கூட பேசியிருக்காரு. அவ்வளவு கேவலமாக ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவரை பற்றி பேசக்கூடாது. அதே மாதிரிதான்
எதிர்க்கட்சிகளும் அங்க பீகார்ல ரொம்ப கேவலமா அவரை பத்தியும் பேசுறாங்க, அவங்க அம்மாவை பத்தியும் பேசுறாங்க. நீங்க கடைசியா ஒரே ஒரு விஷயம், பெட்ரோல் பங்க் வாங்க சார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்ற அவரோட பேரை ஓட்டர் லிஸ்ட் இல்லையா? அவர் பேரை ஓட்டர் லிஸ்ட் இல்லாத அளவுக்கு நீங்க வேலை பண்ணிருக்கீங்க. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய வேலை செய்தவங்க இருக்கீங்க. கடைசியா நாங்க தப்பானவங்க, கடைசியா மரியாதை இல்லைன்னு சொல்லுவீங்க. கடைசியா நான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பெயில்ல இருக்கிற ஒரு ஆள் இவ்வளவு கேவலமாக பிரதமரை பேசக்கூடாது. இத மக்கள் எல்லாரும் எதிர்க்கணும். மக்கள் வந்து ஒரு உரிய பாடத்தை கற்பிக்கணும். ஏன்னா பெயில்ல இருக்காரு, ஒரு நேஷனல் லெவல்ல ஃப்ராட் பண்ணிட்டு பெயில்ல இருக்காரு, நேஷனல் ஹெரால்ட் கேஸ்ல பெயில்ல இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் வந்து பிரதம மந்திரியை பேசுறதுக்கு என்ன யோகியதை இருக்குது? அந்த மாதிரி பேசலாமா? 140 கோடி மக்களுக்கு அவர் தலைவர். விஸ்வகுரு நீங்களே சொல்றீங்க, ஒரு பெயில்ல இருக்கிற ஆள் இந்த மாதிரி பேசலாமா? நம்ம தலைப்புக்குள்ள வந்து நிறைவான கருத்தை வாங்கிக்கலாம். திரு கோபாலகிருஷ்ணன் சார், நிறைவான கருத்து உங்கள்கிட்ட நான் தொடங்குறேன். இது வந்து இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் நம்ம அரசியலுக்கு பின்னாடி இருந்தாலும் இது வந்து ஒரு வணிக நோக்கத்தோடு, ஒரு வியாபார நோக்கத்தோடு வரக்கூடிய இந்த ஜிஎஸ்டி தமிழகத்தில் எந்த துறைக்கு லாபம் அப்படின்னு பேசணும், இப்போ எந்த துறைக்கு நஷ்டமாக இதை பார்க்கலாம்? இன்னும் எந்தெந்த துறைகள் அப்படிங்கறதெல்லாம் இன்னும் டிசைட் பண்ணல. இனிமேதான் அதனுடைய ஃபுல் டீடைல்ஸ். இப்போ இதுல வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வந்து லாபம் பெறக்கூடிய ஒரு துறையா பார்க்கலாமா அந்த வரி குறைப்பினால? வந்து இது இந்த நடுத்தர மக்கள் இம்பாக்ட் பண்ணக்கூடிய துறைகள் எல்லாமே கவர் ஆகும். அப்படிதான். அதாவது எப்படின்னா சிஐஓட ஸ்டடி எல்லாம் இருக்கும். ரேண்டமா வந்து இந்த துறைகளுக்கு இப்படி அப்படிங்கறதெல்லாம் ஜிஎஸ்டி சாத்தியப்படாது. அதற்கு உண்டான அந்த இண்டஸ்ட்ரீஸோட இம்பாக்ட், எந்தெந்த செக்மெண்டோட பாப்புலேஷன் அது அப்படிங்கறதெல்லாம் எடுத்து வைத்து கொண்டுதான் இந்த சீரமைப்பு இருக்குமே தவிர ரேண்டமா இந்த துறைகளுக்கு இவ்வளோ அப்படிங்கறதெல்லாம் இருக்காது. அந்த மாதிரியான அன்சைன்டிபிக்கா இருக்காது, ஒரு சயின்டிபிக் ப்ராசஸ். இது வந்து எல்லாருடைய கருத்தும் அப்கோர்ஸ் இந்த கவுன்சில்ல வந்து எல்லாருடைய கருத்துக்கள், இந்த கட்சிகள் அப்படின்னு இல்லை, எல்லா மாநிலங்களுடைய 36 மாநிலங்களுடைய பெறப்பட்டுதான் இது வந்து ரோல் அவுட் பண்ணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த ஹோல் எக்ஸசைஸ் அப்படின்னா இன்னும் டு மேக் இட் மோர் சிம்பிளிஃபைட். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல நாடுகள்ல வந்து 50 ஆண்டுகளை இந்த மத்திய வரி அப்படிங்கிறது கடந்து விட்டது. ஓகே, நம்மளோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து 8 ஆண்டுகள் தான் கடந்திருக்கு. அதனால இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது இதோட நிற்காது. இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது மேலும் திருத்தப்படும். ஓகே சார், அப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில வந்து இது வந்து ஒரு லாபத்தை, அதாவது சாமானியர்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்குமா? விலை குறைப்பு இந்த போன்ற சூழல் அமையுமா? பெருவாரியான துறைகள், அதாவது இப்ப அந்த 40 சொல்லக்கூடிய அந்த சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஹை அண்ட் லக்ஸுரி கார்ஸ், இந்த மாதிரியான அதாவது மேல்தட்டு மக்களை இம்பாக்ட் பண்ணக்கூடிய துறைகள் இருக்கும். எப்படி அந்த 5-18% அப்படின்னு வரும்போது 5% அப்படிங்கிறது ரொம்ப அடித்தட்டு மக்கள், ரொம்ப நடுத்தர மக்கள் அப்படிங்கிற அந்த அடிப்படையில், அதாவது அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே 5%, 18% அடுத்த லெவல் ஆஃப் குட்ஸ் வந்து இதுல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி சார் இருக்கு? பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அதான் அதுவும் அது எல்லாமே இந்த 5ல வருமா 18ல வருமாங்கிறது கடைசியில அவங்க முடிவெடுக்க போவது அந்த கவுன்சிலுடைய பரிந்துரை, அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் தான். இந்த ஒட்டுமொத்தமாக இந்த இரண்டு ஸ்லாப் 5%, 18% அப்படிங்கிற அந்த 2 ஸ்லாப்குள்ளதான் பெருவாரியான துறைகள், அதாவது இந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய இது எல்லாமே என்ன கருத்து எல்லாமே எங்க போகும் அப்படின்னு நுகர்வு சந்தையை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் எடுக்கப்படும். அப்படிதான் சென்று கொண்டு இருக்கு. நம்ம இங்க இருக்கக்கூடிய கன்சம்ஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுகர்வு சந்தையை இன்னும் துரிதப்படுத்துவதற்கும் அதை வந்து அந்த ஜிடிபியில நேரடியாக அதனுடைய பங்களிப்பு அதிகப்படுவதற்கான அந்த முயற்சிகள் தான் இதெல்லாமே நடந்து கொண்டு. ஓகே சார், ஓகே, நன்றி சார். அப்படி இணைப்பில் இருங்க. நாகநந்தினி, உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு சில வரிகள்.
சரி, ஒரு சில வழிகள்ல சொல்லணும்னா முதல் வந்து எங்க அண்ணனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அக்கா கனிமொழி கிட்ட போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எம்பி அவர்கள் கிட்ட. பரவாயில்ல, அப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பதவியை எங்க அக்கா கனிமொழி அவர்களுக்கு இவங்க தர போறாங்களா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நான் பாக்குறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ். கூட்டணியில வந்தீங்கன்னா தருவாங்க. சார் நீங்க வேற காமெடி பண்ணாதீங்க சார். யாரோட கூட்டணி வைக்கணும்னு எங்களுக்கு தெரியாதா சார்? அடுத்தது இல்ல, இவர் சொன்னாரு பெட்ரோல் விலையை மாநில அரசு கம்மி பண்ணிருக்கா. சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 14ஆம் தேதி 2021 தமிழ்நாடு அரசு ஆட்சிக்கு வந்தோடனே பெட்ரோல்ல 3 ரூபாய் விலை குறைப்பு செஞ்சிருக்கோம். இது வரைக்கும் நீங்க ஒண்ணுமே செய்யலங்கிறது. 75 ரூபாய் சொன்னீங்க, 3 ரூபாய்க்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க குருடாய் இவ்வளவு கம்மியா விற்கும் போது டிஸ்கவுண்ட் விலையில வாங்கிட்டு மக்கள் கிட்ட இத்தனை காசு அடிக்கிறீங்க, நீங்க எல்லாம் பேசவே கூடாது சார். அடுத்தது வளர்ச்சி வந்து எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும். தெளிவா இல்ல தெளிவா பேசுங்க. இப்ப விஸ்வகுரு இவ்வளவு பேசுறீங்களே, இப்ப ஒத்துக்கோங்க சார், உங்க விஸ்வகுருனாலே முடியாதத சாதிச்சவர் தமிழ்நாட்டு முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லி. ஏன்னா எங்களோட வரிப்பணத்துல தானே நீங்க ஆளக்கூடிய பாஜக மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தீங்கன்னு சொன்னா அதை பெருந்தன்மையோட கொடுத்தவர் தமிழ்நாட்டு முதல்வர் சார். அதை மறந்துடக்கூடாது. என்ன சொன்னீங்க சார்? இந்த ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லி முடிச்சிடறேன். தமிழ்நாட்டுல இருந்து நீங்க இதெல்லாம் பேசுறீங்களான்னு கேக்குறீங்களா? இன்னைக்கும் வர்த்தக துறையில அதிக வேலை வாய்ப்புல தமிழ்நாடு, பொருளாதார துறையில இன்னைக்கு தமிழ்நாடு நம்பர் 1, 11.19% இலக்குல இருக்கு. இன்னைக்கு கல்வியில தமிழ்நாடு நம்பர் 1. அதை தாண்டி இன்னைக்கு வறுமை கோடு ஒழிப்பு மாநிலத்தில் தமிழ்நாடு நம்பர் 1. இது எல்லாமே ஒன்றிய அரசினுடைய தரவுகள் தானே. இதெல்லாம் மாத்திட்டு முதல் ஜிஎஸ்டின்ற சப்பக்கட்டு கட்டாம மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை, அதுவும் தமிழ்நாடுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை திருப்பி கொடுங்க சார். அதுக்கப்புறம் உங்க விஸ்வகுரு பெரிய ஆளா இல்லையா பாக்கலாம். ஏன்னா மக்களினுடைய உரிமை அடிப்படை ஓட்ட கூட நீங்க பறிக்கக்கூடிய கூட்டம் தான் உங்க கூட்டம். இன்னைக்கும் நாங்க தெளிவா சொல்றோம், இந்த கடவுள் இருக்காங்கன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்களும் கூட நம்புவோம். கடவுள் இல்லன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்களும் கூட எங்க மக்கள் நம்புவாங்க. ஆனா நான் தான் கடவுள், நான் தான் விஸ்வகுருன்னு சொல்லிட்டு ஒரு காலமும் நம்ப மாட்டோம். இதற்கான விடைய 2026 தெரிஞ்சே தீரும். அதுல ஒண்ணும் மாற்றமே இல்லை அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன் சார். அதாவது பாஜக கொள்ளை அடிச்சதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி டாஸ்மாக் கொஞ்சம் நினைவுபடுத்திக்கணும், கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டதை கொஞ்சம் நினைவுபடுத்திக்கணும். இதெல்லாம் யோசனை பண்ணிட்டு அப்புறம் பேசணும். ரெண்டாவது மாநிலங்கள் நிகழ்ச்சி நிறைவு பண்ணணும். இப்ப மாநிலங்கள் என்ன பண்ணலாம், செஸ்ஸை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க சொல்லலாம். அதே மாதிரி இந்த லிக்கர்ல டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸ்டேட் எக்ஸைஸ்ல இன்க்ரீஸ் பண்ணலாம், சிகரெட் விலையில ஸ்டேட் எக்ஸைஸ்ல இன்க்ரீஸ் பண்ணலாம். இது மாதிரி சில விஷயங்களை பண்ணி அந்த எங்க லாஸ் ஆகுதோ அதை வந்து மாநிலங்கள் கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணலாம். மீதி வந்து அண்ட் இன்னொன்னு அவர் திரு கோபாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய ப்ராசஸ். மற்ற நாடுகள்ல வந்து சில நாடுகள்ல 5% இருக்கு, 7% இருக்கு. அது மாதிரி ஒரே டாக்ஸ்ல வந்து இது நிக்கும். மேபி 8%ல வந்து இந்தியால நிக்கும். இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். உங்களுடைய நிறுவன கருத்து ஒரு சில வரிகள். டாஸ்மாக் பத்தி சொல்லியிருந்தாரு. இது முன்னாடி இந்த பேங்க்ல ஏழை எளிய மக்களோட அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா நான் காசை பிடுங்குனீங்க. ஒரே பேங்க்ல போய் நீங்க காசு எடுக்கலன்னா 23 ரூபா காசை போட்டு பிடுங்க. 36,000 கோடி 10 வருஷத்துல பிடுங்குறீங்களே, அதெல்லாம் எப்படி? ஏழை மேலுக்கு பணம் இல்லையா? அதெல்லாம் அந்த வழியில உங்களுக்கு தெரியலையா? நிகழ்ச்சியோட நிறைவான கருத்து நான் சொல்றேன் சார். 5, 12, 18, 28 4 ஸ்லாப்ல இருந்தது. அது எல்லாத்தையும் 5, 12 ஒன்னா கொண்டு வந்துட்டாங்க. 90 பொருள் அது கீழே வருது. 18, 28 90 பொருள் கொண்டு வருவாங்க. இதுல 7% குறையுது, அதுல 10% குறையும். மொத்தம் 17% இழப்பு வந்து ஒரு மொத்தமா வந்து ஜிஎஸ்டியால வரப்போகுது. அப்ப ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாங்கன்னா 2 லட்சம் கோடி இழப்பு வருன்றாங்க. அதே தான் முன்னாள் பினான்ஸ் செக்ரட்டரியும் சொல்றாரு, 2 லட்சம் கோடி இழப்பு வரும்னு சொல்றாரு. இப்ப இந்த 2 லட்சம் கோடியும் பார்க்கும்போதுனா இந்த 6 ஸ்டேட்டுக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பாத்தீங்கன்னா 40 லட்சம் கோடி, 40,000 கோடி, 50,000 கோடி வரும். இது யார் கொடுப்பா? இத நீங்க கொடுத்தாதான், அதாவது 5 வருஷத்துக்கு அவங்க வந்து இழப்பீட கேட்கறாங்க, ஈடு செய்ய சொல்றாங்க. இந்த நீ கொடுத்தாதான் இப்ப சொன்ன மாதிரி அந்த பொருளாதார வளர்ச்சி வரும். இதை வச்சுதான் வந்து அரசாங்கம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும், வேலையை தரும். வேலை இருந்தா தானே சார் அவன் வாங்குவான். ஓகே, இது வாங்கறதே காசு இல்ல, வேலை இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுவான்? ஓகே, உங்களுடைய கருத்துக்களோடு நம்முடைய விவாத நேரத்தை நிறைவு செய்கிறோம். இன்றைய விவாத நேரத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ராசிக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறது. நேயர்களே, இத்துடன் நம்முடைய விவாத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இதில் பார்த்த பங்கேற்ற அனைவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.
வணக்கம்.